ஓகே. ஸோ நேற்று நம்ம பார்த்ததோட தொடர்ச்சி. இந்த எக்கனாமில வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்டா 2 பஸ் வேர்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் அப்படின்னா என்னதுன்னா வளங்குன்றா வளர்ச்சி அல்லது நிலையான நீடித்த வளர்ச்சி. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரிசோர்சஸை ஃபால் பண்ணாம நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு விட்டுட்டு போறதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த பிரசன்ட் without compromising the ability of future generations to meet their own needs. அதாவது பிற்கால சந்ததியினரும் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்கு ஏற்ப நாம் இயற்கை வளங்களை அளவாக பயன்படுத்த வேண்டும். ஸோ இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து ஒரு கோட் பண்ணியிருக்கிறார். இதை நீங்க இப்போ சப்போஸ் டிஸ்கிரிப்டிவ் குரூப் 1 போன்ற தேர்வுல எழுதுனீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம். கிரீட் அண்ட் நீடை வச்சு அவர் சொல்லியிருப்பார். காந்தியோட கோட் என்ன சொல்றாரு அப்படின்னா, காந்தியோட கோட் இதுதான்: த எர்த் ப்ரொவைட்ஸ் enough to satisfy everyone's needs but not everyone's greed. என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் தேவையானது, அவர்களுக்கு தேவையான அளவான வளங்கள் உள்ளது. ஆனால் ஒரே ஒரு மனிதனின் பேராசைக்கான வளங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். So the earth provides enough to satisfy every man's needs but not every man's greed. greedனா என்னதுன்னா அப்படின்னா பேராசை, greed. ஸோ இது வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க சொல்லலாம். அடுத்து வந்து 2 முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது வந்து வித்தவுட் பொல்யூட்டிங் த அட்மாஸ்பியர். அப்போ வந்து அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணக்கூடாது. அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் சேர்ந்து குளோபல் வார்மிங்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு நாடு விஷயம் கிடையாது. யூகேல வந்து இண்டஸ்ட்ரீஸ் பொல்யூட் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன்றும் பண்ணாத அமைதியா இருக்கக்கூடிய கனடா நாட்டில் போய் அமில மலையா விழும். ஏன்னா எர்த்தோட ரொட்டேஷன்ஸ். அதனால அப்போ இது உலக நாடுகள் எல்லாமே முயற்சி எடுக்கணும். எங்கேயே இவங்க பண்றதுக்கு ஓசோன்ல போய் ஹோல் விழுகுது, குளோரோ கார்பன். அந்த ஓசோன் லேயர்ஸ் தான் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் அல்ட்ரா வயலட் ரேஸ். புறஊதா கதிர்களை வந்து நமக்கு வந்து நம்ம உடம்புல படாத அளவுக்கு பாதுகாக்கிறது. அது பட்டா அது கார்சினோஜெனிக் ஏஜென்ட். கார்சினோஜெனிக் ஏஜென்ட்னா என்னது? புற்றுநோயை உருவாக்கும் காரணிகள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ். வாட் இஸ் இன்க்ளூசிவ்? இன்க்ளூசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்தையும் உள்ளடக்கியங்கிறதா இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ் அப்படின்னா என்னதுன்னா பணக்காரர்கள் மட்டும் பணக்காரர்களா ஆகக்கூடாது, அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேருகிறதா அப்படின்னு பார்க்கணும். அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரணும். இப்ப ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் கான்செப்ட். கீழே உள்ள மக்களுக்கும் போகணும். அதற்காக தான் ரிசர்வேஷன் வந்து இவ்வளவு ரிசர்வேஷன் இருந்தாலும் இன்னும் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரல. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷனுக்குள்ளேயும் எக்கனாமிக் கிரைட்டீரியா கொண்டு வரணும் அல்லது இன்டர்னல் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பிசி எடுத்துக்க. இப்போ பிசி எடுத்துட்டீங்கன்னா பிசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இருந்தவங்க அவங்க திரும்ப அவங்களோட இது அது கீழே இருக்கிறவங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அதையே யூஸ் பண்ணி ரிசர்வேஷன்ல வந்து வந்துக்கிறாங்களே ஒழிய இந்த பிசியிலேயே பின்தங்கி இருப்பாங்கல்ல, எம்பிசிலேயே அடித்தளத்துல இருப்பாங்கல்ல, அவங்க இதனால பெனிஃபிட் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள எம்பிசியில வந்து இப்ப நீங்க 20% வச்சிருக்கியா, அப்போ இன்டர்னல் ரிசர்வேஷன் 10% காமனாவை எம்பிசியில, மீதி 10% இதுவரைக்கும் கிரைட்டீரியாவை இதுவரைக்கும் அரசு வேலையில போகாத ஃபேமிலிக்கு கொடு. இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. எஸ்சிலையும் அதே மாதிரிதான். எவ்வளவு வந்து எஸ்சி மக்கள், பட்டியலின மக்கள், ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் இதை ரொம்ப அந்த ரிசர்வேஷன் என்ஜாய் பண்றாங்க. பட்டியலின மக்கள்லயே ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு அது போகல. ஸோ இதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் இன்டர்னல் ரிசர்வேஷன் வைங்க அப்படின்னாங்க. இதை ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் ஃபாலோ பண்ணாங்க? இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அது தெரியுமா? இன்டர்னல் ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அஸ் பெர் த சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஜஸ்டிஸ் HN நாகமோகன் தாஸ் கமிஷன்ஸ் அந்த ரிசர்வேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி இன்டர்னல் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க கர்நாடகாவில். இந்த ஷெட்யூல் காஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க.
அங்க ஏற்கனவே ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17% ரிசர்வேஷன் இருக்கு. அந்த 17% ரிசர்வேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, குரூப் ஏன்னு ஒரு கேட்டகரிக்கு, குரூப் பில உள்ள கேட்டகரிக்கு, குரூப் சில இருக்கக்கூடிய சில காஸ்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா எஸ்சில இருக்கிற சில காஸ்ட்டுக்கு வந்து இது வரைக்கும் ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ணவே இல்லை. இதே மாதிரி எம்பிஜில சில கேட்டகரிஸ் எல்லாம் காஸ்ட் இருக்காங்க. அந்த காஸ்ட் எல்லாம் வந்து மைனாரிட்டி காஸ்டா இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ணாதவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரிசர்வேஷன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஆகஸ்ட் 2024 சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டே எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை வந்து சப் கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிக்காக தான் சொன்னது. அதை பேஸ் பண்ணி வந்து கர்நாடகால வந்து கொடுத்துருக்குறாங்க. சப் கேட்டகரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் அப்படிங்கிற கான்செப்ட். இதே இன்க்ளூசிவ் கான்செப்ட் தான் டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்ல பண்றாங்க. ஜன்தன் யோஜனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜன்தன் யோஜனாங்கிறது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த அமௌண்ட் வந்து எங்க ஒரு பில்வரேஜ் இல்லாம. இவர் என்ன சொன்னாரு, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போதே சொன்னார், 100 ரூபாய் வந்து மக்களுக்காக பெனிஃபிஷரிக்காக அலாட் பண்ணா அங்க எங்க எல்லாமே போய் கடைசியில் அவங்க கையில கிடைக்கிறது 7 ரூபா கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்னதுன்னா இடைத்தரகர்கள் அங்க லஞ்சம் அது இது வருது. இதே நீங்க டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் 100 ரூபா போட்டாங்கன்னா கரெக்டா 100 ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூசிவ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இப்போ இந்த 2 பஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ் யூஸ் பண்ணி நமக்கு தமிழ்ல வந்து ஒரு பாட்டு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரப்புயர நெல் உயரும், அதாவது வரப்பு உயர நீர் உயரும். வரப்பு உயரனா வரப்பை நீங்க கொஞ்சம் கூடப்படுத்தி வச்சுக்க, வயல்ல இருக்கக்கூடிய வரப்பை கொஞ்சம் உயர்த்தினீங்கன்னா தண்ணி என்ன கொஞ்சம் கூட சேமிச்சு வச்சுக்கலாம். நீர் உயர நெல் உயரும். அப்ப நீரை கொஞ்சம் கூட சேர்த்து வச்சீங்கன்னா நெல் பயிரோட உயரம் அதிகமாகும், மகசூல் அதிகமாகும். நெல் உயர குடி உயரும். குடினா குடிமக்கள் வந்து வாழ்வாங்க. குடிமக்கள் உயர என்ன வரும் அப்படின்னா கோன் உயரும். ஸோ அதனால அரசன் அந்த நாடு வந்து சுவிட்சமாக இருக்கும். நெல் உயர கோன் உயரம், கோன் உயர குடி உயரம் நினைக்கிறேன். ஸோ அப்போ அது மாதிரி அந்த மாதிரி கீழே அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து வரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட். growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேஷனல் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். இந்த growth அண்ட் டெவலப்மெண்ட். சைல்டு ஒரு குழந்தையோட growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? growth அப்படிங்கிறது என்னதுன்னா இப்ப குழந்தைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், சரிங்களா? இப்போ அடலசன்ட் ஏஜ் அந்த மாதிரி அந்த உயரமா இருக்கிறது, கை கால்லாம் நீளமாக இருக்கிறது, பருமனாக இருக்கிறது, இதெல்லாம் growth. டெவலப்மெண்ட்னா என்னது அப்படின்னா குழந்தையை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த விஷயம், லேர்னிங் சார்ந்த விஷயமாக இருக்கும் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இங்க எக்கனாமிக்ஸ்ல growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு நாடு வந்து ஜிடிபியில எவ்வளவு வளர்ச்சி அடையுது, அந்த நாடு எப்படி பணக்கார நாடா ஆகுது. பணக்காரனா என்ன அர்த்தம்? பணக்காரர்கள் பணக்காரனாகலாம். அதானி, அம்பானி, ரிலையன்ஸ் அவங்க பணக்காரனாலும் நாடு பணக்காரர்களாகும். ஸோ அப்போ growth நம்ம நம்பர்ஸ்ல சொல்லுவோம், growth வந்து எண்கள்ல சொல்லுவோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அடித்தட்டு மக்கள்ல இருந்து வளருதா அப்படின்னு சொல்ல, மேம்பாடு அடைஞ்சிருக்கா. growth டெவலப்மெண்ட்னா மேம்பாடு, கீழே இருந்து வளரும். அடித்தட்டு மக்கள் பெனிஃபிட் ஆயிருக்கும், கீழே இருந்து மக்கள் வந்து ஒரு நாடு வந்து பணக்கார நாடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அப்போ பணக்கார நாட்டுல கீழே என்ன ஏழை இருக்கான், இன்னும் சோத்துக்கு வழி இல்லாதவன் இருக்கான், ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காதவன் இருக்கிறானா, அப்ப நீங்க எப்படி டெவலப்மெண்ட்னு சொல்ல முடியும்? ஸோ அதே விஷயம்தான். ஸோ இதுதான் growth அண்ட் டெவலப்மெண்ட். growth வந்து நம்ம நம்பர்ல சொல்லுவோம். ஸோ growth வந்து பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி, பட் growth வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி. ஸோ growth வந்து எண்ணளவையில சொல்லுவோம், எண்கள்ல சொல்லுவோம். பட் டெவலப்மெண்ட்டை பண்புல சொல்லுவோம். எத்தனை ஸ்டார் போடுறீங்க ஒரு சொல்லுவோம்ல, 5 ஸ்டார் 4 ஸ்டார் 3.5 ஸ்டார், அதுதான் டெவலப்மெண்ட், அந்த குவாலிட்டியை பண்ணக்கூடியது. ரைட். ஸோ இதான் அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் ஜன்தன் யோஜனா. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லா சொசைட்டி, அக்ராஸ் ஆல் சொசைட்டி, அதான் ரொம்ப முக்கியம். அனைத்து சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் கிடைக்குதா? சமுதாயத்தின் அனைத்து பிரிவினருக்கும் கிடைக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டாமினண்டா ஒரு விவசாய நாடுன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள் அப்படின்னு சிலபஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்டே அதுதான் இருக்கும். அது சம்பந்தப்பட்டது அக்ரிகல்ச்சர். இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா 42% ஆஃப் த பாப்புலேஷன். ஆனா
அதனால வருமானம் எவ்வளவு வருது அப்படின்னா 18% தான். அதனாலதான் சொல்லுவாங்க உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது. சோ 42 மக்கள் 42% ஒரு பாப்புலேஷன்ல 42% அக்ரிகல்ச்சர்ல இருந்தாங்க அப்படின்னா 42% வருமானம் வரணும். ஆனா வரல. எவ்வளவு வருது வருமானம்? 18% தான் வருது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க லோ ப்ரொடக்டிவிட்டி விவசாயம். அதனால அப்ப என்ன விவசாயிகள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைய மாட்டாங்க. அவங்க அப்படியே ஏழைகளா தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. சர்வீசஸ் செக்டாரை நீங்க பாருங்க. சர்வீசஸ் செக்டார் பாத்தீங்கன்னா 54% வந்து அது கான்ட்ரிபியூஷன் இருக்கு. சர்வீசஸ் செக்டார். நீங்க இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப எழுதுறேன், இப்ப லேட்டஸ்டா உள்ளதை எழுதுறேன், நீங்க புரிஞ்சுக்கலாம். பிரைமரி செக்டார். பிரைமரி செக்டார்னா அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்சரி செக்டார். ஜிடிபி தான் பிரைமரி செக்டார் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர், அது சம்பந்தப்பட்ட செக்டார். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 16 to 18%. செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி 25-30%. எக்ஸாக்டா கரெக்டா சொல்ல முடியாது. அது வந்து 55 to 60%. அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45%. 40 to 45%. 40 to 45%. மேனுஃபேக்சரிங் செக்டார்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா 27 to 29%. சர்வீசஸ் செக்டார்ல பாத்தீங்க அப்படின்னா 25 to 28%. அப்ப இதுல பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்கனாமி புரியும். இது வந்து பர்சன்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ். ஸோ அக்ரிகல்ச்சர்ல கிட்டத்தட்ட ஒரு 40-45% மக்கள் வேலை பார்க்குறாங்க. அதாவது 100 பேர் எடுத்துட்டீங்கன்னா, இந்தியாவில் 100 பேர் எடுத்துட்டீங்கன்னா 45% மக்கள் வந்து அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கிறாங்க. வேலை பார்க்குற மக்கள்ல வேலை பார்க்குற 100 மக்கள். ஆனா அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பணம் எவ்வளவு? 16 ரூபாய் 18 ரூபாய் தான். இதே இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 27%, 28 பண்ணி அதே அளவுக்கு கிட்டத்தட்ட இது பண்றாங்க. ஆனா சர்வீசஸ் பாருங்க அப்படியே டபுள் ஆகுது. 25% மக்கள் தான். ஏன்னா சர்வீசஸ்ல என்ன இருக்கு? சேலரி அதிகமா இருக்கு, ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், இதெல்லாம் சர்வீசஸ். அப்போ வந்து இதுல வந்து என்ன மாதிரி கேட்பாங்க எக்ஸாம்ல எல்லாம்? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்பாங்க. வேலை பார்க்கும் மக்களில் 3 துறைகளில் சிறியது முதல் பெரியது வரையாக அதிகம், குறைந்தது முதல் அதிகம் வரையாத மக்களை எப்படி இது பண்றது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா, அப்போ வேலை பார்க்குற மக்கள்ல பாத்தீங்கன்னா பெர்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமா எங்க இருக்காங்க அப்படின்னா அதிகமா பிரைமரி செக்டார். அதிகமா வேலை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி செக்டார். 2வது அதிகமா வேலை பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெர்ஷியரி செக்டார். அதுக்கப்புறம் தான் செகண்டரி செக்டார். இது வந்து பாத்தீங்கன்னா 25 to 27 வரை. இப்போ கொஞ்சம் டேட்டா மாறிட்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 26 to 28. சப்போ டெர்ஷியரி அதுக்கப்புறம். சரி, பண வருமானம் வருது, அது எப்படிங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதிகமாக வரக்கூடியது. அதிகமாக வரக்கூடியது வந்து டெர்ஷியரி செக்டார், அதற்கப்புறம் வந்து செகண்டரி செக்டார், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி செக்டார். ஸோ இந்த பேஸ்ல தான் வருது. ஸோ இந்தியாவில் வந்து மக்கள் வேலை பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எக்கனாமியோட 3 செக்டார். எக்கனாமியோட 3 செக்டாருங்கிறது 3 துறைகள் இருக்கு எக்கனாமியில. அதுல முதல் துறை, ஃபர்ஸ்ட் துறை என்னதுன்னா அக்ரிகல்ச்சர் அலைடு ஆக்டிவிட்டிஸ். இதுல அக்ரிகல்ச்சர் மட்டும் வராது, அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், எதெல்லாம் பூமியை நம்பி இருக்கும், ஃபாரஸ்ட்ரி, இதெல்லாம் இதுல வந்துடும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செகண்ட்ல வந்துடும். 3வது பாத்தீங்க அப்படின்னா 3வது வந்து சர்வீசஸ், சேவைகள் இண்டஸ்ட்ரீஸ். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி தான் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். பணத்துல அதிகமா இந்தியாவுக்கு பணம் எப்படி அதிகமா வருது அப்படின்னா சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. இந்தியாவோட பெர் கேபிட்டல் இன்கம், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் உலக நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு. 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் அதனுடைய தனிநபர் வருமானங்கிறது ஒன் ஆஃப் த லோயஸ்ட் இன் த வேர்ல்ட். ஆண்டு வருமானம், தனிநபர் வருமானம் வந்து மிக 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 குறைவு கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ். சைனாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப 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 ரொம்ப. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியாவில் வந்து 5 இயர் பிளான்ஸ் இருந்தது 2017 வரைக்கும். 2017 வரைக்கும் வந்து 5ஆண்டு திட்டங்கிறது 2017 இருந்து தான் 12வது 5ஆண்டு திட்டம். 12th 5 இயர் பிளான். 12th 5 இயர் பிளான் தான் கடைசியா. 12th 5 இயர் பிளானோட பீரியட் வந்து 2012 to 2017. இப்போ அது எடுத்துட்டு தான் நீத்தி ஆயோக், நான் சொன்னேன் எப்போ ஆரம்பிச்சாங்க, மார்ச் 15 1950 ஆரம்பிக்கப்பட்டது திட்டக்குழு, பிளானிங் கமிஷன். எப்போ அதை கலைச்சாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17, 2014 கலைச்சாங்க.
1/1/2015 இருந்து நித்தி ஆயோக் வந்தது. வாட் இஸ் நித்தி ஆயோக்? ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இப்போ இதுதான் வந்து நம்ம இங்க வந்து பிளானிங் கமிட்டி, திங்க் டேங்க், இதெல்லாம் வந்து திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய முக்கியமான திங்கர்ஸ், முக்கியமான பொருளாதார அறிஞர்கள் உள்ள ஒரு குழு தான் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கோட சேர்பர்சன், நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷனுக்கு எப்படி தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தாரோ அதே மாதிரி நித்தி ஆயோக்கோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் இந்தியா லிபரலைஸ்ட் எக்கனாமி 1991 டு எல்பிஜி. இதெல்லாம் பின்னாடி டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்பிஜினா என்னது அப்படின்னா லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அடுத்து வந்து இந்தியா மேஜர் குளோபல் குரூப்ஸ் லைக் G20, WTO வரும். இந்தியாவோட growth ரேட்டும் கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ் வந்து சஸ்டைனபிளா இருந்துகிட்டு இருக்கு. வளர்ச்சி வந்து ஒரு நிலையா நீடித்த வளர்த்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியாவோட அந்த வெளிநாட்டு அந்நிய செலாவணி கையிருப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் கிட்டத்தட்ட $700 பில்லியன். இப்போ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. இது வந்து ஃபாரின் கரன்சிஸ், நம்மகிட்டனா ஆர்பிஐல இருக்கிற ஃபாரின் கரன்சிஸ், வெளிநாட்டு பணங்கள், அதுக்கப்புறம் ஆர்பிஐல இருக்கக்கூடிய தங்கம், அப்புறம் ஆர்பிஐல இருக்கக்கூடிய எஸ்டிஆரை குறிக்கும். இந்த எஸ்டிஆர்னா என்னன்னு கேட்பாங்க. எஸ்டிஆர் அப்படின்னா ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, இதான் தங்க காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க, விச் இஸ் கால்டு பேப்பர் கோல்டு. இந்த எஸ்டிஆர் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். சர்வதேச நிதி நாணயம் இருக்காங்கல்ல, அவங்க தான் அதை கொடுக்குறாங்க. IMF தான் எஸ்டிஆர். எஸ்டிஆருங்கிறது உலகத்துக்கே ஒரு முக்கியமான கரன்சி. ஒரு கரன்சிக்கு பேர் தான் அந்த எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அதுக்கு இன்னொரு பேரு பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க. STR is nothing but paper gold. Who issues STR? IMF issues STR. இருந்தாலும் இந்தியாவில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. என்னது இன்இக்வாலிட்டி இருக்கு, ரீஜனல் இம்பேலன்சஸ் இருக்கு. ஒரு பஞ்சாப், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்றதெல்லாம் வளர்ச்சி அடைந்ததா இருக்கிறது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் வளர்ச்சி குறைவாக இருக்கு. தமிழ்நாட்டிலே ரூரல் அர்பன் டிவைட் இருக்கு. நிறைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், சவால்கள் இருக்கிறது. பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டா பின்னாடி பார்க்கலாம். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆத்ம நிர்ம பாரத் அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது. இதோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ். செல்ஃப் ரிலையன்ஸ்னா என்னதுன்னா தன்னிறைவு, நம்மளே உற்பத்தி பண்ணணுங்க. சுவதேசின்னு சொல்லுவோம்ல, அதான் சுவதேசி, நம்மளே உற்பத்தி பண்ணணும். வெளிநாட்டை டிஃபைன் பண்ணிடக்கூடாது எல்லாத்துலேயும். இப்போ சுவதேசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணார். என்ன ஆப்? வந்து சுதேசி ஆப், விச் மெசேஜிங் ஆப் ப்ரொமோட்டட் பை பிரைம் மினிஸ்டர். இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறைய பேர் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஜோஹோ கம்பெனியோடது. ஜோஹோ வந்து இந்தியன் கம்பெனி, பியூர் இந்தியன் கம்பெனி. அந்த அதாவது வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக, வாட்ஸ்அப்புக்கு மட்டும் கிடையாது, மெயில். இப்போ ரீசெண்டாக வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து நான் வந்து என் மெயிலே வந்து இதுக்கு மாத்திட்டேன், ஜோஹோக்கு மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஜோஹோ மெயில் வாட்ஸ்அப்புக்கு ஆல்டர்னேட்டா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அரட்டை. ஸோ அரட்டை ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு வாட்ஸ்அப். அதை விட கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆரம்பங்கிறதுனால நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்கிறதுனால கம்பேர் டு வாட்ஸ்அப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னிறைவு. ஓகே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இது ஏற்கனவே பார்த்தோம். அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்கள் வேலை பார்க்குறாங்க, ஆனால் குறைவான கான்ட்ரிபியூஷன் டு த நேஷனல் இன்கம், தொழில்துறை. பட் சர்வீஸ் செக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றத பார்த்தோம். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ். ஸோ இந்தியாவில் ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இந்தியாவில் அதிகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதாகவும் பார்க்கலாம், கெட்டதாகவும் பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நிறைய விஷயத்த நம்ம வந்து துணிஞ்சு நம்ம மார்க்கெட் பண்ணலாம், துணிஞ்சு கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கலாம். ஏன்னா நமக்கே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கே நமக்கு தேவை. ஸோ இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் எஸ்டிமேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா $2,878. ஸோ ரஃப்லி பெர் கேபிட்டா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1. இது எல்லாமே ஆனுவல்.
தல வருமானம்னு சொல்லுவாங்க. பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்றாங்க? தல வருமானம். தல வருமானம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, டோட்டல் இன்கம், மொத்த வருமானம் டிவைடட் பை என்னது? பாப்புலேஷன். ஸோ மொத்த வருமானம் டிவைடட் பை பாப்புலேஷன் வந்து யூ கெட் தல வருமானம். ஸோ இந்தியாவில் தல வருமானம் கம்மி, மொத்த வருமானம் வந்து அதிகம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்டில் பாவர்ட்டி இஸ் தேர். இந்த பாவர்ட்டியில் வந்து ஒரு முக்கியமானது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. பாவர்ட்டிங்கிற டாபிக் எல்லாம் பார்க்கலாம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது அப்படின்னா, பாவர்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக கிளாசிஃபை பண்ணும்போது எந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கலோரி இன்டேக்கில் கிளாசிஃபை பண்ணாங்க. இந்தியாவில் எவ்வளோ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்றத கலோரின்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ சாப்பிட்றத பொறுத்து அவர் வந்து வறுமை கோட்டில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத மெஷர் பண்ணாங்க. சாப்பிட்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அளவு சொல்லக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சாப்பிட வேண்டி வரும் கலோரி. நகரத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இது என்ன கலோரி அப்படிங்கிறது தெரியுமா? அடிக்கடி இருக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். 2400 கேலரி கிராமப்புற மக்களுக்கு, 2100 கேலரி வந்து சிட்டி நகர்ப்புறவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வழிவகுத்தாங்க. இப்படி இருக்கணும். 2400 ஒரு நாளைக்கு கிடைக்காது அப்படின்னா அவங்க வறுமை கூட்டுக்கு கையிலாகி இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அர்பன் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 2100 அளவு கேலரி உள்ள உணவை சாப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் கொஞ்சம் இன்ஃபேக்ட் 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டு தான் இருக்கு. இந்தியாவில் வந்து பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லை. பணவீக்கம் கண்டிப்பாக இருக்கணும், பணவீக்கம் இல்லாமல் இருக்காது. பணவீக்கம் வந்து ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கு. பணவீக்கம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, விலைவாசி. எல்லா பொருளோட விலையும் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். பொருளோட விலை உயரலைன்னு வச்சுக்கீங்களே, கம்பெனியெல்லாம் மூடிடுவாங்க, கம்பெனியெல்லாம் நஷ்டமாகும். ஆனால் அந்த உயர்றது வந்து ரொம்ப அதிகமாக வரக்கூடாது. அதுலேயே முக்கியமாக இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து ரொம்ப முக்கியமாக கவனிப்பாங்க. ஃபுட் இன்ஃப்ளேஷன் என்னதுன்னா உணவு பணவீக்கம். அதாவது உணவு பொருட்கள், அது பேசிக் நெசசிட்டிஸ் இருக்குல்ல, கமாடிட்டிஸ் இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப விலையேற்றம் இருக்கக்கூடாது. அரிசி, கோதுமை, ஸோ இதிலெல்லாம் விலையேற்றம் வந்து அதிகமாக இல்லாமல் பார்த்துக்குவாங்க. அதில் கூட போச்சு அப்படின்னா மக்களை வந்து அஃபெக்ட் ஆகும். தங்க விலை கூடுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது மக்களுக்கு. ஆனால் ஒரு அரிசி விலை கூடுது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. நம்ம பார்த்ததோட திரும்ப உள்ளது தான் சம்மரி இது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது 5 இயர் பிளான்ஸ். இந்தியன் 5 இயர் பிளான்ஸ், இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் அண்டு திட்ட மாதிரிகள். ஸோ இதான் நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்தியன் 5 இயர் பிளான்ஸ் அண்டு பிளான் மாடல்ஸ், திட்ட மாதிரிகள். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா வந்து இந்த 5 ஆண்டு திட்டங்களை வந்து எந்த நாட்டின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். எந்த நாடு அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர். அப்போ இருந்த யூஎஸ்எஸ்ஆர். இப்போ தான் யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேட் ஆச்சு. 1991 டிஸ்இன்டகிரேட் ஆச்சு. அது அதனுடைய உடைந்து பல்வேறு சுக்குநூறாகி அதுலேருந்து ரஷ்யா வந்துச்சு, இந்த மற்ற நாடுகள்லாம் வர ஆரம்பிச்சு. ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர். ஒரு காலத்தில் வந்து கோல்டு வார்னு சொல்லுவாங்க. யூஎஸ்எஸ்ஆர் வெர்சஸ் அமெரிக்கா. எல்லாத்துலையும் ஸ்பேஸில் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க யூஎஸ்எஸ்ஆர். உடனே அமெரிக்கா வந்து நான் வந்து நிலவுக்கே போயிட்டேன்னு சொன்னாங்க 1969. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள வார், போர் எல்லாமே நடந்துட்டு, கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பெரியாரா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இந்த பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது March 15, 1950. பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். திட்டக்குழு வந்து பதவி, அந்த பதவியில் பிரைம் மினிஸ்டராக யார் இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக சேர்மன் ஆயிடுவாங்க. 5 இயர் பிளான்ஸ் எதற்காக? நேஷனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பிளான்ஸ்க்காக, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகத்தான் 5 ஆண்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதோட அப்ஜெக்டிவ் என்ன? நாட்டின் ஜிடிபின்னு சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு மொத்த உற்பத்தியை அதிகரிக்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு மொத்த உற்பத்தியை அதிகரிப்பதற்காக தான் அதோட இலக்காக இருந்தது. குடிமக்களின் வாழ்க்கை தரத்தையும், லிவிங் ஸ்டாண்டர்ட், வாழ்க்கை தரத்தையும் அதனால அதுக்காக மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கல், தொழில்நுட்பங்கள் எல்லாம் என்னது? தொழில்நுட்பங்கள் எல்லாம் புகுத்தணும். வெளிநாட்டில் இருக்கு நடந்துச்சுன்னா அதை உடனே இங்கே கொண்டாந்தோம். செல்ஃப் ரிலையன்ஸ், ரெடியூஸ் த டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் எய்ட்ஸ். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து PL 480 நினைக்கிறேன். ஆமாம், PL 480 சம்மந்தப்பட்டதான் நமக்கு ரொம்ப வறுமையில் வாழணும். பார்ட்டிஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்கள், நல்ல நிலங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அப்போ அதனால் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வழி இல்லை, கோதுமையெல்லாம் கிடைக்கல, அரிசியெல்லாம் கிடைக்கல. அப்போ அமெரிக்காவிலேருந்து PL 480ங்கிற ப்ரோக்ராமில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கோம் எந்த இதில் ப்ரொடக்ஷன்ஸில்,
உக்ரைன் ப்ரொடக்ஷன். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். PL480 அது வந்து சேர்ந்தால் தான் நம்ம சாப்பாடு மக்களுக்கு கிடைக்கும். கேட்பாங்க வாட் இஸ் திஸ் PL480 ப்ரோக்ராம். PL480 தான் நினைக்கிறேன், செக் பண்ணிடுவோம். இந்த லேடியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரண்ட் அஃபேர்ஸில் அலிசா கார்சான். அலிசா கார்சான் யார் தெரியுங்களா? 26 வயசு தான், இப்போ 27 வயசு. இவங்க தான் மார்ஸுக்கு போகிறதுக்கு விருப்பம் தெரிச்சவங்க. மார்ஸுக்கு அனுப்ப போகிறாங்க. ஒன் வே ஜேர்னி தான். செவ்வாய் இருக்குல்ல, செவ்வாய் கிரகத்துக்கு போக போகிறாங்க. நாசா பிளான் பண்ணியிருக்காங்க. செவ்வாய் கிரகத்தை எதிர்க்க போகிறாங்க, அங்கே மனிதர்களை அங்கே குடியேற்றம் பண்ணுவதற்காக. இவங்க அங்கே போவாங்க, திரும்ப வர முடியாது. கொண்டு போய் இவங்க இறங்கி விடுறதோட சரி, அங்கேருந்து இவங்க திரும்பலாம் இங்கே வர முடியாது. அப்போ அங்கேயே அவங்க இருந்துக்க வேண்டியது, என்ன ரிஸ்க் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியது. அங்கேயே அக்ரிகல்ச்சர் எல்லா விதமான அவங்க வாழ்றதுக்கு தேவையானதை மோஸ்ட்லி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சஸ்டைனபிளாக அவங்க வச்சு டெவலப் பண்ணிக்கணும். அங்கே உள்ள இது கொஞ்ச நாளைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களே விவசாயம் பண்ணணும். என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் பண்ணிக்கணும். விவசாயம் பண்ணால் தான் அங்கே ஆக்சிஜன் இல்லைனாலும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இவங்க தான் கிளம்புறாங்க. இவங்க நார்மலாக கிளம்பும்போது குட் பை சொல்லுவாங்கள்ல, இது வந்து பெர்மனன்ட் குட் பை. திரும்ப அவங்க பூமிக்கு வரமாட்டாங்க, அங்கேயே இருந்து இது பண்ணுவாங்க. ஈவன் குழந்தைகளும் அந்த டெஸ்ட் மூலமாக வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆராய்ச்சியும் பண்ண போகிறாங்க. மார்ஸுக்கு போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்தது வந்து PL480. இந்த PL480 தான் வீட் பப்ளிக் லா. ஸோ PL480 அப்படிங்கிறது வீட் இம்போர்ட்டட் பை கண்ட்ரிஸ் லைக் இந்தியா ஃப்ரம் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்காக உணவு. பப்ளிக் லா 480 1954 வந்து யூஎஸ்ல வந்து ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற சர்ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் வந்து வீட் போன்றவை வந்து இந்தியாவுக்கு அனுப்பலாம். ஆனால் அங்கே மெயினாக வந்து வீட்டு தானே. அதான் அந்த 480 ப்ரோக்ராம். PL480 என்னன்னு கேட்பாங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. அப்புறம் ஈக்விட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸ். அப்புறம் வேலைவாய்ப்பு உருவாக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதற்காக தான் கவர்மெண்ட் வந்து ஏகப்பட்ட வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ரைட், தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, பிளானிங் கமிஷன் வாஸ் டிசால்வ்ட் இன் August 17, 2014. வெரி இம்பார்ட்டன்ட். நிதி ஆயோக் was established on January 1, 2015 as a think tank to the government of India. 5-year plans டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ நிதி ஆயோக் ஃபோக்கஸ் அந்த 15-year விஷன் டாக்குமெண்ட், அதை பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டாந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு 5-year பிளான்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எப்போ? 1951 to 1956. இதுக்கு பேர் ஹெராட்-டோமர் மாடல். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம எழுதிக்கங்க. ஒவ்வொன்றும் அண்டர்லைன் பண்ணுறேன். இதில் சொல்கிறேன்னா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 முக்கியம். என்ன மாதிரி, எதை பேஸ் பண்ணி இதை ஆரம்பித்தாங்க? இது ஒன்லி அக்ரிகல்ச்சருக்குரியது, விவசாயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா பார்ட்டிஷனால் நமக்கு வந்து விவசாய நிலங்கள் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ண மக்களுக்கு, இல்லைன்னா மக்கள்லாம் பட்டினியில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 5-year பிளான். இதை முக்கியமாக KN ராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்தார். ஸோ அவர் தான் டிராஃப்ட் பண்ணாரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 5-year பிளான். அவர் வந்து அப்போ டிராஃப்ட் பண்ணும்போது அவருக்கு வயசு 26 வயசு தான். அப்போ அக்ரிகல்ச்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நீர்ப்பாசனம், நீர்மின் திட்டங்கள் நிறைய கொண்டாடணும். அதுக்காக தான் பக்ரானங்கல் டேம், தாமோதர் வேலி ப்ராஜெக்ட்லாம் அப்போ கொண்டு வரப்பட்டது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் IIT வந்து அப்போ தான் எங்கன்னு கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் IIT இது ஒவ்வொன்றும் GK, ஒவ்வொன்றும் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்தியாவில் முதல் IIT எங்கே ஏற்படுத்தப்படுதுன்னு கேட்பாங்க. எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. எங்கு அப்படின்னா காரக்பூர். எந்த வருடம் அப்படின்னா 1951ஆம் ஆண்டு. ஸோ முக்கியமான திட்டங்கள். தாமோதர் வேலி பள்ளத்தாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். DVC இது வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலி கார்பரேஷன்ஸ். இந்த மாதிரி அணைக்கட்டுகள் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் டேங்க்னு சொல்லுவாங்க, பல்நோக்கு திட்டங்கள். அந்த டேமால் வந்து நீர் மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம், மீன் கிடைக்கும், மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டாகவும் பண்ணலாம், ரெக்ரியேஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை வந்து பல்வேறு பொருளாதார வந்து உயர்த்தக்கூடியது வந்து டேமுங்கிறது. நம்ம டேமுங்கிறது வெறும் தண்ணிக்கு மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துக்கு பயன்படும். ஸோ இந்தியாவில் IIT எல்லாம் இப்போ ஏற்படுத்தப்பட்டது. ஸோ முதல் IIT வந்து பார்த்தீங்கன்னா முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கரக்பூர். அப்புறம் சென்னையோட IIT எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. சென்னை IIT வந்து பார்த்தீங்கன்னா 1959 நிறுவப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து 1953 வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அடிக்கடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த UGC எந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷனால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஆரம்பத்தில் ஏற்படுத்தப்பட்டது 1953. அது ஸ்டாச்சுட்டரி பாடி ஆனது, சட்டப்பூர்வ அமைப்பானது வந்து 1956. இது எந்த கமிஷன்
ரெக்கமெண்டேஷன்ல வந்து இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மானியக் குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கரெக்ட், ராதாகிருஷ்ணன் கமிஷன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கமிஷன், அதனால தான் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கமிட்டிக்கு பேரு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் தான் பேரு. 1948 ஆரம்பிக்கப்பட்ட கமிட்டி அது. ஸோ அதன் மூலமாகத்தான் யூஜிசி ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1956 அதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடைத்தது. அப்புறம் சமூக மேம்பாட்டு திட்டம்னு சொல்லக்கூடியது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். மெயினாக வேளாண்மையில் தாங்க முக்கியத்துவம். அப்புறம் ஹெரோடாமர் மாடல், இது எந்த மாடல்னு கேட்பாங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த எவ்வளோ டார்கெட் எவ்வளோ அச்சீவ் பண்ணது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லை, கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். எல்லா அதுக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க. அடுத்து வந்து 2வது 5ஆண்டு திட்டம். 2வது 5ஆண்டு திட்டம் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி மஹலனோபிஸ் மாடல். பிசி மஹலனோபிஸ் யாரு? இவர் தான் ஃபாதர் ஆஃப் செகண்ட் 5-இயர் பிளான், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்திய புள்ளியலின் தந்தை என்று அழைக்கப்படும். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவருடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அது என்னைக்கு அப்படின்னா ஜூன் 29. ஜூன் 29 is regarded as the பேசாதீங்க, யாரும் மியூட் பண்ணுங்க, எல்லாம் இங்க லாக் அவுட் பண்ணிட்டு போயிடுங்க பேசாம. ஸோ பிசி மஹலனோபிஸ் வந்து அவர் தான் புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அவருடைய பர்த்டே தான் தேசிய புள்ளியியல் தினம். எப்படி கணித மேதை ராமானுஜத்தோட பர்த்டே வந்து தேசிய கணித தினமாக அனுசரிக்கப்படுகிறதோ அது மாதிரி இது வந்து தேசிய புள்ளியியல் தினம். இந்தியாவில் என்னைக்கு தேசிய கணித தினம்? மேத்ஸ் டே. அதாவது நம்ம கணித மேதை ராமானுஜோட பர்த்டே December 22 ஒவ்வொரு வருடமும் வந்து தேசிய கணித தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இது வந்து புள்ளியியல் தினம். December 22 வந்து த பர்த் டே ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன். ஸோ த ஃபோக்கஸ் இஸ் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்க முக்கியம். ஸோ முதல் 5ஆண்டு திட்டம் 2வது 5ஆண்டு திட்டத்துக்குள்ள முக்கிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, 2வது 5ஆண்டு திட்டத்துல தொழில்மயமாக்கம், தொழிற்சாலையை முதல் இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை மேம்படுத்துறது. 2வது விவசாயத்தை மேம்படுத்தினா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனரக அடிப்படை தொழில்கள் வந்து எஃகு ஆலைகளை நிறுவனம். ஸோ அதுதான், அதற்காக தான் 2வது 5ஆண்டு திட்டம். அதை ப்ரிப்பேர் பண்ணது வந்து பிசி மஹலனோபிஸ் அண்ட் நேரு. அதனால மஹலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீல் பிளான்ட்ஸ். இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஃபாலோயிங்ல ஜாகிரபில கூட கேட்பாங்க, எக்கனாமிக் ஜாகிரபில கேட்பாங்க. பிலாய் யாரோட ஹெல்ப்ல ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அப்ப இருந்த யுஎஸ்எஸ்ஆர் சோவியத்தோட ஹெல்ப்ல ஆரம்பிக்கப்பட்டது. துர்காபூர் பிரிட்டனோட ஹெல்ப்ல ஆரம்பிக்கப்பட்டது. ரூர்கேலா வெஸ்ட் ஜெர்மனியோட இதுல ஆரம்பிக்கப்பட்டது. சில பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ், ஹெச்எம்டி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 1973. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான கம்பெனி, அதனால அது இயர்லாம் தெரியும். இந்தியாவோட மிகப்பெரிய கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி இருக்க மிகப்பெரிய கம்பெனி வந்து ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இது ஏற்படுத்தப்பட்ட வருடம் வந்து 1956. அடுத்து இன்னொன்று எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க, எந்த வருடம் வந்து எல்ஐசி ஏற்படுத்தப்பட்டது? எல்ஐசி ஏற்படுத்தப்பட்ட வருடம் வந்து பாத்தீங்கன்னா 1956. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பார்க்குன்னு வந்துச்சு. 1954 ஏற்படுத்தப்பட்ட ஏஐடி. பார்க்கா மாறினது 1967. ஸோ இது வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இது ரொம்ப முக்கியம், பார்க். அடுத்து 3வது 5ஆண்டு திட்டம். 3வது 5ஆண்டு திட்டம் வந்து என்ன பிளான், என்ன மாடல்னா கேட்கில்ங்கிறது யாருன்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன். ஸோ திட்டக்குழுவுக்கு வந்து தலைவருங்கிறது நமக்கு தெரியும். தலைவர் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அதற்கு அடுத்த முக்கிய தலைவர், முக்கியமான போஸ்ட்ல இருக்கிறது யாரு? இப்ப தலைவர் பிரைம் மினிஸ்டர் வந்து ஆக்டிவா இருக்க மாட்டார், அவர் பேருக்கு தலைவர். பட் எக்கனாமிஸ்டா இருக்கக்கூடியவங்களா தான் டெபுட்டி சேர்மனா இருப்பாங்க. அது யாருன்னா கேட்கில். அப்ப இருந்த இதுக்கு. ஸோ இது வந்து கேட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டையும் 2ஐயும் கம்பைன் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெண்டும் கம்பைன் பண்ணாங்க. விவசாயத்துக்கும் தொழிற்சாலை ரெண்டுக்குமே சேர்ந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. செல்ஃப் ரிலையன்ட், சுயசார்பு, சுய உற்பத்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ முதலாவது 5ஆண்டு திட்டம் ஞாபகம் வச்சுக்கணும். 51 to 56 அது ஃபர்ஸ்ட், 56 to 61. 3வது 5ஆண்டு திட்டம் 61 to 66. பட் இங்கதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ரொம்ப முக்கியமானது இந்தியா சீனா போர், இதெல்லாம் வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1962. இந்தியா பாகிஸ்தான் போர் 1965. அதனால நினைத்தபடி டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல. இந்தியா சீனா போர் 1962, இந்தியா பாகிஸ்தான் போர் 1965. இதனால 3வது 5ஆண்டு திட்டம் நினைத்தபடி தரல. அதனால இந்த போரின் பின் விளைவுகளாலையும் அடுத்த
5 ஆண்டு திட்டத்தை கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கலான்னு அரசு முடிவு பண்ணாங்க. ஸோ அதனாலதான் 66ல இருந்து 3 வருஷத்துக்கு என்ன பேர் அப்படின்னா, இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, பிளான் ஹாலிடே, திட்டத்துக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. ஏன் விடுமுறை அளிக்கப்பட்டது? இந்த காரணம், அப்புறம் வறட்சி, இந்த காரணங்களால் நிறைய டிசீசஸ் அந்த சமயத்திலேயே வர ஆரம்பிச்சது. மக்கள் கொஞ்சம் பேர் நிறைய இறந்துட்டாங்க. ரைட். ஸோ பொக்காரா சோவியத் யூனியனால 1964 நிறுவப்பட்டது. இந்த காலகட்டத்துல தான் முக்கியமானதா பசுமை புரட்சி ஆரம்பிக்கப்படும். பசுமை புரட்சின்னு சொல்லக்கூடிய கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஹூ காயின் த டேர்ம் கிரீன் ரெவல்யூஷன்? பசுமை புரட்சி அப்படிங்கிற பேரை யாரு காயின் பண்ணா அப்படின்னா, வில்லியம் காட், GAUD, வில்லியம் காடுங்கிறது அந்த இருக்கு. சரி, பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாரு? உலக லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மன் போர்லாங். உலக அளவுல நார்மன் போர்லாங். இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி சுப்பிரமணியம் அண்டு MS சுவாமிநாதன். சி சுப்பிரமணியம் அப்ப இருந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஸோ பசுமை புரட்சி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த 66 மிட் இதுல தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அடுத்து வந்து திட்ட விடுமுறை 66 to 69. ஏன் காரணம்? ஃபெயிலியர்ஸ் ஆஃப் தேர்ட் பிளான், வார்ஸ், ட்ரவுட், வறட்சி. இதன் காரணமாக 3ஆம் 5ஆண்டு திட்டத்தை ஆரம்பிப்பதில் காலதாமதம் ஏற்படுத்தப்பட்டது. உடனே வேணான்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ்க்கு ஹாலிடே விட்டாங்க. அந்த 3 இயர்ஸ் ஹாலிடே தான் என்னதுன்னா பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை என்று அழைக்கப்பட்டது. இப்போ திட்ட விடுமுறை பீரியட் பார்த்தீங்கன்னா 1966 to 1969 பிளான் ஹாலிடே. இந்த பிளான் ஹாலிடேயோட ரீசன்ஸ், இண்டோ பாகிஸ்தான் வார் 1965, இண்டோ சைனா வார் 1962, ரொம்ப ட்ரவுட் இருந்தது, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடுச்சு, பணவீக்கம் அதிகமாயிடுச்சு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்துருச்சு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ணாதானே வெளிநாட்டு பணம் கிடைக்கும். வெளிநாட்டு பணம் கிடைச்சாதானே அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கும். அப்போ அதனால நமக்கு ரொம்ப ஒரு கிரைசிஸ் பீரியடா இருந்துச்சு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாலிடே போட்டது. அதுக்கு பேரு திட்ட விடுமுறை. சில சமயம் ஆனுவல் பிளான்னு சொல்லுவாங்க, பட் திட்ட விடுமுறைங்கிறது தான் சரியான பேரு. 1966 இருந்து 1969. இந்த சமயத்துல தான் இந்தியாவில் வந்து 1966ல் இந்தியாவோட கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா டிவேல்யூ பண்ணாங்க. பணத்தின் மதிப்பை வேண்டுமென்றே குறைத்தாங்க. இந்தியாவில் இது வரைக்கும் 3 முறை பணத்தின் மதிப்பு குறைக்கப்பட்டது. ஒன்று 1948, 1966, அதுக்கப்புறம் 1991 2 தடவை. எதற்காக பண மதிப்பை குறைக்கிறாங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பண மதிப்பு குறைஞ்சுதான் இருக்கு. இந்தியாவோட வந்து பண மதிப்பு குறைஞ்சு இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா US டாலர் வந்து பாத்தீங்கன்னா 88-89 ரூபாய் ஆகுது. அப்போ வேணும்னே பண மதிப்பை எதுக்கு குறைப்பாங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கம்மியா இருக்கா, அது அந்நிய செலாவணி கம்மியா இருக்கிறதுனால அந்த சமயத்துல ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா பண மதிப்பை குறைப்பாங்க. பண மதிப்பை குறைச்சாங்கன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் இங்க கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாட்டு பணத்தை வாங்குறதுக்கு முயற்சிப்பாங்க. அதனால அந்நிய செலாவணி கையிருப்பு கூட ஆகும். அதனாலதான் நம்மளுடைய பணத்தின் மதிப்பை வேண்டும் என்றே நம்ம குறைத்தோம். இது அடிக்கடி பாகிஸ்தான் பண்ணுவாங்க, சைனா அடிக்கடி பண்ணுவாங்க. நம்ம 3 முறை தேவைக்காக பண்ணோம். 1948, 66, 1991. அடுத்து 4வது 5ஆண்டு திட்டம் 1966 to 74. 66 to 69 பிரேக், அதனால 69 74. இது மாடல் வந்து அசோக் ருத்ரா மேனன், AR மேனன். இங்க ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் growth with stability and progressive achievement of self reliance. கிரீன் ரெவல்யூஷன் இந்த ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே இதுல இருந்து ரொம்ப நல்லா கண்டினியூ ஆச்சு. இந்த சமயத்துலதான் 14 மேஜர் பேங்க் வந்து இந்தியா இது பண்ணாங்க, நேஷனலைஸ் பண்ணாங்க. நேஷனலைசேஷன் அதெல்லாம் பின்னாடி நம்ம பேங்க்ல பார்ப்போம். பேங்க் வந்து வங்கிகள் வந்து என்னது தனியார் மயமாக்கப்பட்டது. எப்போ? 1969 14 பேங்க், 1969 14 பேங்க், அதுக்கப்புறம் 1980 6 பேங்க், மொத்தம் 20 பேங்க் பண்ணாங்க. அதுல நியூ பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் ஆனதுனால 19 பேங்க் ஆச்சு. 19 பேங்க் பிளஸ் SBI. பின்னாடி பார்க்கலாம், SBI எப்ப ஆரம்பிச்சப்பட்டாங்க. அது இம்பீரியல் பேங்க் 1921 இருந்து அது பேர் 1955 நேஷனலைஸ் பண்ண SBI ஆச்சு. அப்புறம் RBI வந்து 1935 ஆக்டால 37 ஆரம்பிக்கப்பட்டது. 48 வந்து அது என்ன பண்ணாங்க அப்படின்னா தேசியமயமாக்கம். இதெல்லாம் வந்து வங்கியில நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுங்க, இந்த பீரியட்ல 14 பெரிய இந்திய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அப்புறம் கிரீன் ரெவல்யூஷன்
NDDB ஆரம்பிக்கப்பட்டது, நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு, தேசிய பால்வள மேம்பாட்டு ஆணையம் 1865 ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் ஆபரேஷன் ஃபிளட்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் ஆபரேஷன் ஃபிளட் அல்லது ஒயிட் ரெவல்யூஷன்? ஒயிட் ரெவல்யூஷனாலும் ஆபரேஷன் ஃபிளட்னாலும் ஒண்ணுதான். ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்னாலே எனது பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது தான் ஆபரேஷன் ஃபிளட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்கள்லாம் விரிவாக இங்கே கொண்டு செயல்படுத்தப்பட்டது. பட் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங், உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் ஃபேமிலி பிளானிங். உலகத்திலே ஃபேமிலி பிளானிங் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. அது எந்த வருடம் அப்படின்னா 1952 வருடம். எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1952. ஸோ மணி டிவேல்யூவேஷன்லாம் தனி டாபிக், அதில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? தனி கேட்குறீங்க, மணி டிவேல்யூவேஷனை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எப்படி டிவேல்யூவேஷன் பண்ணா, எதனால வந்து கேட்பாங்க. மணி டிவேல்யூஷன் பண்ணும்போது யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்பாங்க. பணம் கொடுத்தவருக்கா, பணம் வாங்கியவருக்கா அப்படின்னு. ஸோ டிவேல்யூவேஷன்றது வேற, டிமானிட்டைசேஷன்றது வேற. இப்ப பண்ணாங்களா டிமானிட்டை 2016, அது வேற. டிவேல்யூவேஷன் அப்படின்னா பணத்தின் மதிப்பை வந்து இருக்கு. அப்புறம் டெப்ரிசியேஷன்ன்றது வேற. இது ஒவ்வொன்றுமே டேர்ம் வந்து வேற வேற. பின்னாடி நம்ம பேங்கிங் அந்த இதுல வரும்போது பார்க்கலாம். ஸோ டிவேல்யூவேஷன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. இயர் வந்து பாத்தீங்கன்னா 1948, 66, 91. 91 2 தடவை. பணத்தின் மதிப்பை வேண்டுமென்றே குறைப்பது. எதற்காக? டு இன்க்ரீஸ் இம்போர்ட்ஸ். அவ்வளவுதான். மக்கள் எல்லாம் வெளிநாட்டு பணத்தை வாங்குறதுக்கு தான், கம்பெனிஸ் எல்லாமே வெளிநாட்டுல டாலர் வாங்குறதுக்கு தான் இது பண்ணுவாங்க. மணி டிவேல்யூவேஷன் பண்ணும்போது திருப்பூர்ல எல்லாமே ரொம்ப நல்ல ஜெகஜோதியா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து $1 90 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 88 ஆயிட்டு இருக்கு. இந்த $1 வேல்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா யாருக்கு நன்மை அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நன்மை, ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை, இறக்குமதியாளர்களுக்கு ரொம்ப கடினம், நமக்கு கடினம். ரைட். ஸோ இஸ்ரோ 1969 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 5 ஆண்டு திட்டம் 5 ஆண்டு முடியும் முன்னரே முடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 5வது 5 ஆண்டு திட்டம் தான். வறுமை ஒழிப்புக்கான 5 ஆண்டு திட்டம்ங்கிறது 5 ஆண்டு திட்டம். இது புத்தகத்தில் தப்பா போட்டிருப்பாங்க. 6வது 5 ஆண்டு திட்டம்னு போட்டிருப்பாங்க. தப்பு. வறுமை ஒழிப்புக்கான 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னா 5வது 5 ஆண்டு திட்டம் தான்.